வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம OnePlus Nord CE3 அண்ட் Poco X6 Pro இந்த ரெண்டு மொபைலோட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மொபைலுக்கும் கேஸ் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா கேஸ் நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் அந்த கார்னரில் பம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlusல ரொம்பவே பெருசாக இருக்குது. அண்டு போக்கோவில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல குவாலிட்டியான கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு கேஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த போக்கோ X6 ப்ரோவோட இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இந்த OnePlus Nord CE3ல இந்த கேஸ் போட்டதால் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது. ஓகே, இப்போ கேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கையில் பிடிக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா போக்கோவில் லெதர் ஃபினிஷ் இருக்கிறதுனால அதில் இன்ஹேண்ட் ஃபீல் கொஞ்சம் நல்லாயிருக்கு. பட் இது வந்து பிளாஸ்டிக் தான், கொஞ்சம் கிளாஸ் மாதிரி ஒரு ஃபீலில் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு அந்த இன்ஹேண்ட் ஃபீல் அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இருந்தாலும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சைடில் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுலேயுமே கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ போக்கோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் போக்கோவில் கொடுத்துருக்காங்க. அதுவே OnePlus Nord CE3ல பார்த்தீங்கன்னா பாண்டா கிளாஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேரிசனில் பார்த்தா நமக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிடுவோம். ஸோ டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கலாக சிமெட்ரிக்கலாக கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஸோ டாப்பில் லெஃப்ட் ஹேண்டில் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு, அதுக்கு பக்கத்தில் ரெண்டு மொபைல்லையுமே IR பிளாஸ்டர், அதுக்கு பக்கத்தில் செகண்டரி ஸ்பீக்கர் கிரில்லுக்கான வெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு போக்கோவில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கம்பேரிங் டு OnePlus. ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு பிளேஸ்மெண்ட்ஸு கொஞ்சம் அட்ஜஸ்டபுளாக இருக்குது. போக்கோவில் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இருக்குது பவர் பட்டன், அண்டு OnePlusல கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு போக்கோவில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, போக்கோவில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் ஆக்சன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பவர் பட்டனில் மட்டும். ஸோ பவர் பட்டன் நல்லா கிளிக்கியாக தான் இருக்குது ரெண்டுலேயுமே. அதே மாதிரி வால்யூம் பட்டனும் கிட்டத்தட்ட ரெண்டும் சிமிலராக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டரில் டைப் C போட்டு லெஃப்டில் ஒரு மைக்கு, அதுக்கு பக்கத்தில் சிம் ட்ரே இருக்குது. சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா நமக்கு போக்கோவில் ரெண்டு நேனோ சிம் மட்டும்தான் போட முடியும். பட்டு OnePlus Nord CE3ல 2 நேனோ சிம் போடலாம். அப்படி இல்லாட்டி ஒரு சிம் கார்டு, ஒரு நேனோ சிம்மு, ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஸோ ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ரைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. போக்கோவில் டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸ் கொண்ட ஒரு டிஸ்பிளே. இது வந்து 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் 1.5K ரெசல்யூஷனில் உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்குது, HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. ஒரு நல்ல தரமான ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பெசல்லெஸ்ஸான ஒரு டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பெசல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின்னாக கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு டிஸ்பிளே மாதிரி இருக்குது. பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டோர் விசிபிலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. 1800 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் டிஸ்பிளேவோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டான ஒரு வைப்ரண்ட்டான ஒரு டிஸ்பிளேவாக தான் இருக்குது. பட் டிஸ்பிளே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஷெட்யூல்லாம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. அதனால் உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளேவாக தெரியாது, ஒரு நேச்சுரலான ஒரு டிஸ்பிளேவாக உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் கலர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளேவாக எதிர்பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் தெரியும். அதாவது கலர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கலர்ஸ் மாதிரி தெரியும். நீங்கள் வந்து ஒரு பிரைட்டரான வைப்ரண்ட்டான என்ஹான்ஸ்டு பண்ணி காமிக்கக்கூடிய ஒரு கலர் அவுட்புட் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு அதிகமாக தெரியாது. ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு டிஸ்பிளேவாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் OnePlusல பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸ் கொண்ட ஒரு டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டது. இது வந்து ஃபுல் HD+ தான் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டால்பி விஷன் கிடையாது, பட் HDR10+ சப்போர்ட் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பெசல்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஆனால் கம்பேரிங் டு போக்கோ பார்த்தீங்கன்னா போக்கோ தான் வந்து ரொம்பவே பெசல்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த BBK எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் எது யூஸ் பண்ணாலும் OnePlus, ஓப்போ, விவோ அண்டு ரியல்மி, ஸோ இதில் எந்த மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் அதில் எல்லா மொபைல்ஸுமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து கொஞ்சம் பிரைட்டராக இருக்கும். கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளேவாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரெண்டு டிஸ்பிளேவுமே வந்து ஒரு நல்ல தரமான ஒரு டிஸ்பிளே தான் இருக்குது. பட்டு போக்கோவில் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது.
பட் கம்பேரிங் டு ஒன் ப்ளஸ் போக்கோவில் லிட்டில் பிட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ரெண்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. கம்பேரிங் டு ஒன் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு போக்கோவில் கொஞ்சம் பெட்டரான பேட்டரி பேக்கப் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்டு போக்கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுவே ஒன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 80 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. போக்கோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 67 வாட் சார்ஜர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ போக்கோவில் சார்ஜிங் டைம் வந்து 50 நிமிஷம் டைம் எடுக்குது. அதுவே ஒன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டைம் 30 to 35 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஏறிடுது. ஸோ போக்கோவில் கொஞ்சம் ஒன் ப்ளஸில் கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஏறுது. போக்கோவில் ஸ்லோவாக தான் சார்ஜ் ஏறுது. 50 நிமிஷம் அப்படிங்கிறது ரொம்பவே எனக்கு அதிகமான டைம் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு 35 to 40 மினிட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு போக்கோவில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 14 கிடச்சிரும். ஒன் ப்ளஸில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 தான் கிடைக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போக்கோவில் MediaTek Dimensity 8300 Ultra அப்படின்னு ஒரு சூப்பரான சிப் செட் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 2க்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான சிப் செட்டு. அதுவே வந்து ஒன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு Snapdragon 782G அப்படிங்கிற சிப் செட் தான் கொடுத்துருக்காங்க. இது மோரார்லெஸ் நமக்கு Snapdragon 7 Gen 3க்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் இது. போக்கோவில் நமக்கு LPDDR5X RAM அண்ட் UFS 4.0 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவே வந்து நமக்கு ஒன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா LPDDR4X RAM அண்டு UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ AnTuTu ஸ்கோர் நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு ஒன் ப்ளஸ் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா 6,40,000 வருது ஸ்கோரு. அதுவே போக்கோ X6 ப்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஆகுது. அதாவது 12,70,000 கிட்ட வந்திருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு போக்கோ தான் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இங்கே நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். அதே மாதிரி நமக்கு ஒன் ப்ளஸில் 5 5G பேண்ட் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து போக்கோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 5G பேண்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி 5G நெட்ஒர்க் ஸ்பீடும் வந்து கம்பேரிங் டு ஒன் ப்ளஸ் போக்கோ கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஒன் ப்ளஸோட போக்கோ வந்து பெட்டரான பர்ஃபார்மன்ஸ், பெட்டரான 5G நெட்ஒர்க் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து போக்கோவை செலக்ட் பண்ணலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலரான ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் இருக்குது, ஒரு 20,000 செக்மெண்ட்டில். பட் லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் செக்மெண்ட்டு தான் லான்ச் பண்ணாங்க. இந்த போக்கோ பார்த்தீங்கன்னா 27க்கு லான்ச் பண்ணாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 27, 28 கிட்ட லான்ச் பண்ணாங்க. பட் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 20,000ல் உங்களுக்கு போக்கோ கிடைக்கும். ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 20,000ஓட கம்மியான செக்மெண்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ரெண்டுமே சேம் செக்மெண்ட்டில் கிடைச்சாலும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு போக்கோ பெஸ்ட் டீலாக தோணுது. நெக்ஸ்ட்டு கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ப்ளஸில் நமக்கு மெயின் சென்சர் சோனி IMX890ன்னு ஒரு சூப்பரான சென்சார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8 MP அல்ட்ரா வைட் அண்ட் 2 MP மேக்ரோ இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவோட அவுட்புட் நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் இந்த ஒன் ப்ளஸ் மொபைலில் நான் ஒரே ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு January 2024க்கான செக்யூரிட்டி பேட்ச் தான் கிடச்சிருக்கு. அடுத்ததாக ஒரு அப்டேட் ஒன்று காமிக்குது, அந்த அப்டேட் நான் இன்னும் கொடுக்கல. ஸோ இப்போ வரைக்கும் Android 13ல் தான் ரன் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு ஷட்டர் ஸ்பீடு அவுட் ஆஃப் த பாக்ஸ் கம்பேர் பண்ணும்போது லிட்டில் பிட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டான ஒரு ஷட்டர் ஸ்பீடு இருக்குது. பட் நம்ம ஜூம் பண்ணி எடுக்கிற அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் 1 செகண்ட் 2 செகண்ட் ஆகுது அது ஸ்டோர் ஆகிறதுக்கு. ஸோ அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் கேமராவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படிலாம் ஷூட் பண்ணாலும் நமக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஒரு அவுட்புட் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ மெயின் கேமரா ஒரு நல்ல சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் கேமராவில் பேக்ரவுண்ட் பிளரிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுது கம்பேரிங் டு போக்கோ. ஸோ இங்கே நமக்கு ஒன் ப்ளஸில் ரியர் கேமரா ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. போக்கோவோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ செல்ஃபி கேமரா நமக்கு ஒரு அபவ் ஆவரேஜ் லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ லோ லைட் அண்ட் ரூம் லைட் கண்டிஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த ரியரில் இருக்கக்கூடிய 50 MP மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் அக்யூரசி ரொம்பலாம் வந்து பூஸ்டப் பண்ணல, ஒரு நேச்சுரலான ஒரு அவுட்புட் தான் நமக்கு கொடுக்குது. டைனமிக் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு டைனமிக் ரேஞ்ச் தான் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் லோ லைட்டில் இந்த கேமரா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். போக்கோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 64 MP மெயின் கேமரா
அண்ட் ஆல்சோ 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP மேக்ரோ, 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேரிங் டு ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீடு சரியான ஃபாஸ்ட்டாக இருக்குது. சூப்பர் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை அல்ட்ரா ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஜூம் பண்ணி எடுத்து ஷட்டர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கூட செம ஸ்பீடாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ரெண்டு மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா ஓஎஸ் அண்ட் இஏஎஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ கம்பேரிங் டு ஒன் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா போக்கோவில் நமக்கு ஆம்னி விஷன் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 64 MPயாக இருந்தாலும் நமக்கு ஓரளவுக்கு நல்ல அவுட்புட் தான் கிடைக்குது. ஸோ மெயின் கேமராவில் எனக்கு குறை சொல்கிற அளவுக்கு கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒன் ப்ளஸ்க்கு கொஞ்சம் ஈக்குவலாகவே பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 ஹைப்பர் வாய்ஸில் தான் ரன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ரியர் கேமராவில் எனக்கு அந்த பேக்ரவுண்ட் பிளரிங், அதாவது பொக்கே எஃபெக்ட், போர்ட்ரேட் மோடில் நம்ம செலக்ட் பண்ணி ஷூட் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு எட்ஜ் டிடெக்ஷன் பக்காவாக இல்லை. ஒன் ப்ளஸில் அது கொஞ்சம் பக்காவாக இருக்குது. ஸோ அது வந்து இவங்க சாஃப்ட்வேரில் தான் கொண்டு வரணும். ஸோ அது பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா பிளர் பண்ணுறது உங்களுக்கு இந்த ரைட் சைட்லாம் பிளர் பண்ணிருக்கு, இந்த சைட்லாம் பிளர் பண்ணியிருக்கு. அதுவே இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு பேக்ரவுண்டில் அந்த அளவுக்கு பிளர் பண்ணலை. ஸோ அது வந்து எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. பட் அவுட்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஒரு அவுட்புட் கிடைக்குது. கலர் அக்யூரசி நல்லாயிருக்கு. கலர்ஸ்லாம் ஸ்லைட்லி கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு ரியர் கேமரா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. இவங்க சாஃப்ட்வேரில் கொஞ்சம் அல்காரிதம் ஏதாவது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதை மட்டும் இவங்க போக்கோ பண்ண மாட்டுறாங்க. பட் கம்பேரிங் டு ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா எனக்கு ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த பேக்ரவுண்ட் பிளரிங் பார்த்தீங்கன்னா எனக்கு போக்கோவோட ஒன் ப்ளஸில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ அல்ட்ரா வைட் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ஓரளவு சுமாராக தான் இருக்குது. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா நல்ல லைட்டிங் கண்டிஷனில் உங்களுக்கு போக்கோவில் பெட்டராக இருக்கும். லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது அந்தளவுக்கு அவுட்புட்டு. ஸோ அது வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, அதாவது கான்ஸ்டண்ட்டாக இல்லை, அப்பப்போ சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இன்கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு போக்கோவில் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக, அதாவது கான்ஸ்டண்ட்டாக எப்போவுமே எடுத்தாக்கா சூப்பரான அவுட்புட் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை செல்ஃபி. பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல லைட்டிங்கில் உங்களுக்கு ஒரு சூப்பரான அவுட்புட் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதெல்லாம் செல்ஃபி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட்டு லைட்டிங் கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்னும் போது செல்ஃபி நமக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்காது, சுமாராக தான் இருக்கும். பட் இது வந்து பெஸ்ட்டு கேமரா மொபைல் கிடையாது. அதுவே லோ லைட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாய்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒரு சூப்பரான அவுட்புட்லாம் கிடைக்காது, ஆவரேஜான அவுட்புட்டும் கிடைக்காது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கேவலமான அவுட்புட் கூட கிடைக்கும் செல்ஃபியை பொறுத்த வரைக்கும், அதாவது லோ லைட்டு இல்லை லைட்டிங் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது. பட் ரியர் கேமரா நமக்கு எல்லா சுச்சுவேஷன்லையும் ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. ரியர் கேமரா நல்லாயிருக்கு, செல்ஃபி கேமரா சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு மொபைல்லையும் கேமரா எது நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. போக்கோவில் பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா சூப்பராக இருக்குது, செல்ஃபி கேமரா நல்ல லைட்டிங்கில் சூப்பராக இருக்குது. லைட்டிங் சரியில்லைன்னா செல்ஃபி சரியில்லை. ஸோ போக்கோவில் ஹெட்ஸார் வேல்யூ நமக்கு 0.903 கொடுத்துருக்காங்க, பாடி சார் வேல்யூ 0.860 கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸில் ஹெட்ஸார் வேல்யூ 1.171 இருக்குது அண்டு பாடி சார் வேல்யூ 0.912 இருக்குது. ஸோ இது வந்து போக்கோ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து கால்ஸ் அட்டன் பண்ணும்போது ஸ்பீக்கர் போட்டு பேசுங்க, அப்படி இல்லாட்டி ஒரு ஹெட்செட் போட்டு பேசுங்க. ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய பாடிக்கும் ஹெல்த்துக்கும் பிரெயினுக்கும் ரொம்பவே நல்லது. போக்கோவில் நமக்கு எம்ஐ டைலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமலே. பட்டு ஒன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு கூகுள் டைலர் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஓ டைலர் அப்படிங்கிற ஓப்போ டைலரை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் கால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா கூகுள் டைலர் தான் அவங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல கோடு வருமா அப்படிங்கிறது எல்லாரோடைய கேள்வியாக இருக்கும். ஸோ கோடு வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒன் ப்ளஸ் பிராண்ட் சொல்லியிருக்கு. பிரச்சனை இல்லைனாலும் நமக்கு அது பிரச்சனை தான், கோடு வந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்துகிட்டு போய்ட்டு சர்வீஸ் சென்டரை தேடிட்டு போகணும், அதுவும் சென்னைக்கு தான் போகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் இந்த மொபைலில் எனக்கு கோடு பிரச்சனை இது வரைக்கும் நான் கேள்விப்படல. ஸோ இந்த பர்டிகுலர் ஒன் ப்ளஸ் நாடு CE3 நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மொபைலாக தோணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த போக்கோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் கோடு பிரச்சனைலாம் இருக்காது. பட் இதில் வந்து நமக்கு மெயினான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்டு பிரச்சனை தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க.
அந்த போர்டு பிரச்சனை இதில் வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இந்த மொபைல் நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பர்டிகுலர் போக்கோ X6 சீரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா போர்டு பிரச்சனை இது வரைக்கும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் 2 மொபைலையும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இது 2 மொபைலில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக போக்கோ X6 ப்ரோ தான் எனக்கு இன்னும் ஃபீலும் பிடிச்சிருக்கு அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் பிடிச்சிருக்கு. ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் பார்த்திங்கன்னா எனக்கு போக்கோ கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஒரே ஒரு குறை சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு செல்ஃபி கேமரா சரியில்லை அப்படின்னு சொல்லலாம் போக்கோவில். ஸோ ஒன் ப்ளஸில் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஃபேக்டர் கொஞ்சம் பெருசாக இருக்குது, பெரிய மொபைல் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் 6.7 இன்ச்சு தான். ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு இன்ஹேண்ட் ஃபீல் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் கம்பேரிங் டு ப்ரைஸ் பாயிண்ட் ஒரு 18,000 17,000த்துக்கெலாம் கிடச்சுன்னா இது வந்து சரியான ஒரு டீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேம் உங்களுக்கு கிடச்சிடும். ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளே இருக்குது அண்டு சூப்பரான ஒரு சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. பட் போக்கோவில் அட்லீஸ்ட் ஒரு 90 வாட் சார்ஜராவது ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். பட் இந்தியாவில் மட்டும் 67 வாட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலாக நம்ம ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கேமிங் பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா போக்கோ தான் வந்து லீட் எடுக்கும். போக்கோ தான் வந்து பெஸ்ட்டு கேமிங் டிவைஸாகவும் இருக்குது. இந்த பர்டிகுலர் கம்பேரிசனில் ஒன் ப்ளஸோட கம்பேர் பண்ணும்போது போக்கோ வந்து பெஸ்ட்டு கேமிங் மொபைலாகவும் இருக்கும். பட் பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் மொபைல் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸ்ஸு ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு கம்பேரிசனில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது என்னென்ன மைனஸ் இருக்குதுன்னு நீங்கள் யூஸ் பண்ண யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அது மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.